மாதிரி தலை சுற்றிகிட்டே இருக்கும். வித்தவுட் என்னபடி செல்ஃப் நாங்கள் வந்து நடக்க முடியாது. இப்போ நான் வந்து நல்லா நடக்கிறேன், தலை சுத்தெல்லாம் போயிட்டு ஐ எம் 76 நவ். என்னோட ஏஜ் இப்போ நல்லா என் வேலையெல்லாம் இப்போ நானே பண்ணிக்கிறேன். யாரோடைய ஹெல்ப் இல்லாமல். இஸ் கிரேட், வெரி கிரேட். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். Senior cardiac interventional cardiologist, Dr. Manohar sir, and we have the full neurosciences department, Dr. Karthikeyan, interventional neurologist, and Dr. Sai Prashant, interventional neurologist. A rare case where Madam 68-year-old gentlewoman had presented to us with both stroke and a cardiac problem. So we wanted to inform you all about this so that we know that what complex procedures are being done at MGM Malad now with the multidisciplinary team approach with both the cardiologist and our neurosurgeons and neurosciences team and our interventional neurologist. As you all know, we have an acute MI program and an acute stroke program. So in this, we have the patient having both. So all three were actually treated in one sitting. So the patient had a carotid narrowing, had brain blood vessel narrowing, and also a heart narrowing. So all of them were stented in procedures. So that is why we have a multidisciplinary team always taking care of our patients, and that always gives good results. The team also comprises of expert physiotherapist and expert anesthetist team, and we have 2 cath labs which are well equipped for this, and the neuro ICU and the cardiac ICU. So all these facilities now are available at MGM Mala so that these complex cases can be dealt with immediately, so that there is no delay in treatment. So anytime you walk 24/7 into our ER, all our doctors are here to assist the patient and take them immediately to the cath lab and do all the procedures. I'm Dr. Karthikeyan, Senior Consultant Intervention Neurologist. Intervention Neurologist, நீங்கள் எப்பயுமே வந்து ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட் அட்டாக்ல ஆன்ஜியோ பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 20 to 30 இயர்ஸ் வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிகிற விஷயம். ஹார்ட் இமீடியட்டாக பெயின்னாலே ஒரு மருத்துவமனைக்கு போயிடுவோம், ஒரு இசிஜி எடுப்பாங்க, அங்கே வந்து ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுவாங்கன்றது இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியுது. இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, அதுவுமே இப்போ நிறைய அவேர்னஸ். நாங்கள் ரெகுலராக வந்து இப்போ வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேக்கெலாம் நிறைய அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 4ல் ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது. ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லுது. இது முக்கியமான விஷயம் என்னென்னா சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக 0.009% அந்த அளவுக்கு ரேரான கண்டிஷன் என்னென்னா இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரே டைமில் பிளாக் வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சினாரியோஸும் இப்போது நம்மளோட சிச்சுவேஷன்ஸில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் இது ஒரே ஆளுக்கு ஒரே டைமில் வரதுக்கான சான்சஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ரேரான சுச்சுவேஷன். பட் அந்த ரேரான சுச்சுவேஷன்ஸும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச்சஸ் ஹாவ் கம் நவ். என்னன்னா மூளைக்கு ரத்தம் போகிறது பிளாக் ஆகிட்டா, ஹார்ட்டுக்கு பிளாக் ஆகிடுச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரெயின் வந்து செல்ஸ் வந்து சீக்கிரமாக இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் கார்டியாலஜிஸ்ட்கிட்டையும் நியூராலஜிஸ்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எது ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக எப்படி நம்ம வந்து ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறோமோ அதே இதை பிரெயினுக்கும் ஆன்ஜியோபிளாஸ்டியும் ஸ்டென்டிங்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பிரெயினுக்கு ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு போகிற பேசேஜ் இப்போ எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா ஒரு ரோட்டில் ஒரு எல்லா டிராஃபிக் வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு. அதில் மேஜராக போக வேண்டிய நேஷனல் ஹைவேல திடீர்னு பிளாக் ஆகிடுது. அப்போ என்ன ஆகும்? பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும். அதே மாதிரி
மேஜராக ஹார்ட்லேருந்து மூளைக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளாக் வந்து நம்ம எடுத்தால் தான் அவங்களுக்கு ரத்தம் சீராக போக ஆரம்பிக்கும். அந்த ரத்தம் முன்னாடிலாம் வந்து இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து மூளையை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை பெரிய ஆப்ரேஷனால பயந்துருவாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கணும், நம்மளால அதை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் எஸ்பெஷலி வயசானவங்களால அதை தாங்க முடியுமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால நிறைய பப்ளிக் வந்து மோர் ட்ரீட்மெண்ட் மேலே ஒரு பயம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி விஷயம் பயமே தேவையில்லை. எப்படின்னா ஒரு பின்ஹோல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய காம்ப்ளிகேட்டடான நியூரோ இஷ்யூஸ் எல்லாமே ஒரு சின்ன நீர் வழியாகவே நம்ம அதை ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஷண்ட்டில் அந்த பிளாக்கை எப்படி எடுத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவும் நாங்கள் அங்கே நடந்த ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணுறோம். ஐ ஜஸ்ட் எக்ஸ்போ வேண்டிய ரத்த குழாய், இதயத்திலிருந்து இது ஆரம்பிக்கிற ரத்த குழாய். இது வந்து பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ண வேண்டிய ஆர்டரி. இங்க இருக்க இந்த வித்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து அரௌண்ட் 6 to 7 மில்லிமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். மோர் ஆர் லெஸ் இதே மில்லிமீட்டர் தான் இங்கே இருக்கணும். ஆனால் இதுக்கு நடுவில் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மில்லிமீட்டர் ஆயிடுச்சு. அதாவது அந்த பாத்வேவே ரொம்ப நேரோ, ஆல்மோஸ்ட் 95% பிளாக் ஆயிடுச்சு. அது ப்ளே பண்ணுங்க. இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இந்த ஸ்பாட்ல வந்து அது சுத்தமா பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரைட் சைட்ல இருக்க பிரெயின் சப்ளை பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அவங்களுக்கு சிம்டம் இருக்கு அப்படின்னா, இடது கை கால் தூக்க முடியாது. இல்லைன்னா சில பேருக்கு ஒரு சின்ன சிம்டம் மட்டும் தெரியும். என்னன்னா டக்குன்னு கை கால் வராம போயிடும், ஒரு நிமிஷத்துக்கு வராம போயிடும், கொஞ்ச நேரத்துல ரெக்கவர் ஆகும். அது என்னன்னா இட்ஸ் அ வார்னிங் சைன். அந்த மாதிரி சின்ன இட்ஸ் கால்ட் அஸ் அ மைனர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைன்ஸ் வந்துருச்சுனாலே யூ ஷுட் பி வெரி அலர்ட். நம்ம அதை வந்து ரொம்ப ஒரு மெத்தனமா எடுத்துக்கிட்டு இல்லை கொஞ்ச நேரம் நான் மசாஜ் பண்ணால் சரியாயிடும், கொஞ்ச நேரம் விட்டுட்டா சரியாயிடும், அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னா மேஜராக ஒரு அடுத்த பெரிய ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி தலை சுத்தல், வீக்னஸ் மட்டும் வந்துட்டே இருந்தது. அவங்களால நடக்க முடியல. என்னென்ன நிறைய டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட தலை சுத்தலும் இதுவும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்தது. என்னென்ன ஆன்ஜியோ எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 90% அந்த பிளாக் ஆகிருந்தது. வீடியோ ப்ரோ இது பண்ணுங்க. இதுல அந்த இடத்துல கிராஸ் பண்ற ஒயரை கிராஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு போற ஆர்டரியில கிராஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ அந்த இங்க வந்து என்னன்னா இந்த பேசேஜ் பிளாக் ஆயிடுச்சு. அதை விரிவாக்கம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பலூன் ஒன்று எடுத்துட்டு போவோம். இந்த பலூனை வச்சு அந்த இடத்துல விரிவாக்கம் பண்ணிடுவோம். அதான் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த 2 டாட் தெரியுதுல, இதுதான் அந்த பலூன். அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆர்டரியை ஃபர்ஸ்ட் விரிவாக்கம் பண்ணிடுவோம். அடுத்தது அப்புறமா ஸ்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல எக்ஸாக்டா இந்த செக்மெண்ட்ல பொறுத்துங்க. ஸோ தட் திருப்பியும் அந்த மாதிரி ஒரு பிளாக் தெரியுதுங்களா, இங்க இருந்து ஒரு செக்மெண்ட் ரைட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இந்த செக்மெண்ட்ல ஸ்டென்ட் அந்த பலூன் பண்ண பிறகு இந்த ஸ்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம பொறுத்திடுவோம். ஸோ இந்த ஸ்டென்ட் எடுத்து மெயினா என்னன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி மட்டும் பண்ணோம் என்ன ஆகும்னா திருப்பியும் அந்த கொலஸ்ட்ரால் பிளாக் நேரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்டென்ட் வச்சுட்டோம்னா தட்ஸ் அ பெர்மனன்ட் ஸ்டென்ட். திருப்பியும் அந்த இடம் வந்து பிளாக்கே ஆகாது. இட் இஸ் அ பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். அண்ட் ப்ரொவைடர் அவங்க மறுபடியும் சுகர் அண்ட் பிபி கண்ட்ரோலா இருந்ததுன்னா இந்த இடம் மறுபடியும் பிளாக் ஆகாது. ஃபியூச்சர்ல ரீஸ்ட்ரோக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. என்னன்னா சாதாரண இந்த ஒரு பிளாக் வந்து 70% 80% இருக்கும் போதே ஸ்ட்ரோக் வராமையே நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எதுனா மினிமல் ஒரு கெரோட்டிட் டாப்லர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டாப்லர் வச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு அவங்க இனிமேட்டு ஃபியூச்சர்ல வராம நம்ம அதை காப்பாத்திடலாம். சரிங்களா? இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட் இவங்க வந்து 76 வயசு மேடம் வந்து முடியாம பெட்ரிடனால தான் இருந்தாங்க. அட்மிஷன் பிகாஸ் தலை சுத்தல் அவங்க நடக்க முடியாம இருந்தாங்க.
அவங்களுக்கு இசிஜி எக்கோ பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வந்து தேவையான டெஸ்ட்டை உடனே பண்ணோம். ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தா அதில் தலைக்கு போகிற ரத்த குழாயில் ரைட் சைடிலும் பிளாக் இருந்துச்சு, ஹார்ட்டுக்கு போகிற 3 ரத்த குழாயிலும் பிளாக் இருந்துச்சு. ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 30% தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து சர்வைவல் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஹை ரிஸ்க். இந்த பேஷண்ட்டுக்கு மெடிக்கலாக மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம். ஒன்லி இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர் அர்ஜென்சியாக எமர்ஜென்சியாக பண்ணால் தான் அவங்களுக்கு ரிகவரி பண்ண முடியும். ஸோ இமீடியட்டாக நியூரோ கார்டியோ டீம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு we taken the case for the procedure with a high risk. So one puncture, through that carotid stenting பண்ணிட்டு ஹார்ட் போய் செக் பண்ணி ஹார்ட்டுக்கு 2 ரத்த குழாய், தட் இஸ் 3 ரத்த குழாயில் ஆரம்பத்திலேயே ரத்த குழாய் அடைப்பு இருந்துச்சு, அதை அடைப்பை எடுத்துட்டு ஸ்டென்ட் பண்ணோம். ரெண்டாவது லெஃப்ட் சைடு இருக்கிற ரத்த குழாய்க்கும் மிட் பார்ட்டில் அடைப்பு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு ஸ்டென்ட் பண்ணல பிளாஸ்டிக் பண்ணோம். அதில் நல்ல ரத்த ஓட்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. செகண்ட் டே அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் 30லேருந்து 45 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இதை வந்து குயிக்காக பண்ணோம். வித்தின் 45 மினிட்ஸில் இந்த ப்ரொசீஜரை 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம். அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எவ்வளோ குயிக்காக சேஃபாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ரொம்ப டிலே பண்ணி பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். Recovery is very late. டாக்டர் ஆகித் வில் கோ த்ரூ நியூரோ சர்ஜன்ஸ். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன். ஸோ பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னாலே நம்ம வந்து ஏஜ்டு பீப்புள் தான் வரும், 60+ வரும், 70+ வரும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் நாங்கள் வந்து ரொம்ப யங் பீப்புளுக்கு 40+ ஆர் 30+ ஸ்ட்ரோக் வருது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா சேம் இந்த ஹை ரிஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் மதர் இவங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்குது, இல்லைனா வந்து அவங்களுக்கே ஒரு அன்நோட்டிஸ்டு டயபிட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், ஒரு ஸ்லீப் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 30+ ஆர் 40+ ஸ்ட்ரோக் வந்தது. ஸோ ட்ரீட்மெண்ட் கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள், ஒரு மைனர் ஸ்ட்ரோக் டிஏன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மைனர் ஒரு சிம்டம்ஸ் வரும்போதே வந்து நம்ம வந்து டாக்டர்ஸை பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஃபியூச்சரில் வருமாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்டஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனிங் ஆஞ்சியோகிராம், ஸ்க்ரீனிங் கரோட்டிட் டாப்லர்லாம் பண்ணோம்னா யங் ஏஜ்லேயே வந்து ஸ்ட்ரோக் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் இந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்க்ரீனிங் அட் யங் ஏஜ், தோஸ் ஹூ ஆர் வல்னரபிள் ஃபார் கெட்டிங் ஸ்ட்ரோக், இவங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன்ஜியோ பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டினோசிஸ் இருக்கா, கரோட்டிட் பிளாக் இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஃபியூச்சரில் ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், அதுக்கான டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரோக் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரு பக்கம். ஸோ ஒன்ஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரோக்காக வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், எஸ்பெஷலி இன் ஸ்ட்ரோக்.